என்ன சிஎம் சார், நேற்று பிஎம் சாரே பயங்கரமா மிரட்டிட்டீங்க போல. இந்த பிஜேபி கவர்மெண்ட் ரொம்ப நாளாவே டீலிமிட்டேஷன்ஸ் கொண்டு வரும்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த டீலிமிட்டேஷன்ஸ் அப்படின்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்லிமெண்ட்ல உள்ள எம்பிஸோட கணக்கு 543. ஸோ இதை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, விச் மீன்ஸ் 850 ஆகும். ஸோ இதனால தமிழ்நாட்டுக்கு என்ன பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா, வட மாநிலம் அதாவது பீகார், உத்தரப்பிரதேஷ், குஜராத் மாநிலத்தில் உள்ள எம்பிஸோட அளவை அதிகமாக்கிடுவாங்க. சவுத் இந்தியா, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா இந்த மாதிரி சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ்ல உள்ள எம்பிஸ் கணக்கை கம்மி பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நார்த் இந்தியாவில் அதிகமான எம்பிஸ் கணக்கு வந்துடும். ஸோ இது என்ன ஆகும்னா, மேலே நடக்கிற பிஎம் எலெக்ஷனுக்கு அங்க நார்த் இந்தியாவில் இருக்கிற எம்பிஸே வச்சு எடுத்துருவாங்க. ஸோ சவுத் இந்தியாவுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதை எதிர்த்து தான் நேற்று சிஎம் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அதாவது நம்ம ஸ்டேட்டுக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம தான் குரல் கொடுக்கணும், நம்ம தான் எதிர்த்து பேசணும். அது மத்திய அரசா இருந்தாலும் சரி, நம்ம தான் அதை கண்டிக்கணும். ஸோ இதுதான் நல்ல ஒரு தலைவனுக்கும் நல்ல ஒரு சிஎம்க்கு அழகு. ஆனா சில பேர் இங்க இருக்கிறாங்க, இந்த டெல்லி, இந்த பிஎம், பிஜேபி இந்த பேரை கேட்டாலே பயப்படுறாங்க. ஸோ இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் சிஎம் ஆகிறதுக்கு ஆசைப்படலாம். ஓகேவா? ஸோ மறுபடியும் சொல்றோம், இங்க 2 பேருக்கு தான் போட்டி. ஒன்னு என்டிஏ கூட்டணி, இன்னொன்னு திமுகக்கு தான். டெல்லி அணிக்கும் தமிழ்நாடு அணிக்கு தான் போட்டி, வேற யாருமே இதுல கிடையாது.